மகாபெரிவாச்சரணம். ஆண்டாள் இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொன்னார்? மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் திக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே வந்தாளா. இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விரதம் இருக்கிறாள், அதனால் இவற்றையெல்லாம் செய்யவில்லை அப்படின்னு மேலோட்டமாக நாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே அவள் என்ன சொல்கிறாள் என்றால், கண்ணன் இல்லாத பொழுது எனக்கு எதற்கு இந்த மை, எனக்கு எதற்கு இந்த மலர் அப்படின்னு சொல்றாளாம். சொல்லுவாங்க, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றுலை அனைத்தும் கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சதா சர்வ காலமும் அந்த கண்ணன் தான் என்று வாழ்கிறாள் இல்லையா. அதனால் தான் தன்னை கோபிகையாக அல்லவா நினைத்து கொண்டு விட்டாள். ஏனென்றால் இடையர்களாக இருந்த அவர்களுக்குத்தான் நெய் பால் என்பது முக்கியமான உணவுகளாக இருந்தது. அதை அவர்கள் விடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இவள் வாழ்ந்த காலத்தில் அந்த வழக்கம் கிடையாதே. இவள் என்னவாக வாழ்ந்தாலோ அப்பொழுது அவளுக்கு எது வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் எப்பொழுது தன்னை எப்படி மாற்றிக்கொண்டு விட்டால், தன்னை இப்பொழுது ஒரு கோபிகையாகவே என்ன ஆரம்பித்து விட்டாள் இல்லையா. அதனால் தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொன்னான். அடுத்தது மலரிட்டு நாம் முடியோம். இந்த நாம் முடியோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் இருக்கு. இந்த நாம் முடியோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கூந்தலை நாங்கள் முடிய மாட்டோம். சரி, இதுல என்னங்க பெருசா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒருவேளை அந்த கண்ணன் மலர்களை கொடுத்து இந்த கோதை இதை சுட்டிக்கோள் என்றால் நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். அவன் கொடுத்து அவன் சூட்டி விட்டால், அவன் முடிந்து விட்டால் நான் முடிந்து கொள்கிறேன், சூட்டிக் கொள்கிறேன் என்று அர்த்தமாம். அவன் வந்தால் இத்தனையும் நடக்கலாம். அவன் இப்பொழுது இல்லை, அதற்காக எங்களுக்கு இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறாளாம் கோதை. என்ன ஒரு அற்புதமான பொருளை கொண்டது. சதா சர்வ காலமும் அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை மட்டுமே அவள் நினைத்து கொண்டே இருக்கிறாளே, அதுதான் இந்த கோதை செய்த பாக்கியம். மகாபெரிவாச்சரணம்.